வீட்டை பரிதன்று வெறிநாயை கைப்பிடித்து காட்டில் புகழாமோ கண்ணே ரஹ்மானே மௌலாய சொல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் மத்தியில் புனித ரமலான் 20ஆம் இரவான என்று தொழுகையை பற்றி சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன். எனவே இன்று மிகச் சுருக்கமாக தொழுகையினுடைய முக்கியமான அவசியமான சில விஷயங்களை பற்றி சொல்லலாம் என நினைக்கிறேன். தொழுகைக்கு ஷர்த்து, ஃபர்து, சுன்னத்து என்றெல்லாம் பல வகையான அம்சங்கள் இருக்கின்றன. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஷர்த் என்றால் என்ன, ஃபர்து என்றால் என்ன, ருக்குன் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சட்ட கிதாபுகளில், சட்ட நூல்களில் ஷர்த் என்றும் ஃபர்து என்றும் ருக்குன் என்றும் சொல்வார்கள். இந்த மூன்றும் சிறு சிறு வித்தியாசங்கள் கொண்டதே தவிர வேறு வேறு என்ற கருத்து இல்லை. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கின்றன. ஷர்த் என்றாலும் அவசியம் இருக்க வேண்டிய விஷயம், அது இல்லை என்றால் அந்த வணக்கம் நிறைவேறாது. ஃபர்து என்றால் அது அவசியம் இருக்க வேண்டிய விஷயம், இல்லை என்றால் அந்த வணக்கம் நிறைவேறாது. ருக்குன் என்றால் அது அவசியம் இருக்க வேண்டிய விஷயம், அது இல்லை என்றால் அந்த வணக்கம் நிறைவேறாது. எனவே ஷர்த் என்றாலும் ஃபர்து என்றாலும் ருக்குன் என்றாலும் ஒரு வணக்கத்துக்கு மிக அவசியமானவை தான் அவை. சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக, தொழுகை ஒரு வணக்கத்திற்கு முன்னால் இருந்து அந்த வணக்கம் முடியும் வரைக்கும் இருக்க வேண்டியதை ஷர்த் என்று சொல்வோம். சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வணக்கத்தை துவங்குவதற்கு முன்னால் இருந்து அந்த வணக்கம் நிறைவு பெறும் வரை இருக்க வேண்டிய அம்சத்துக்கு ஷர்த் என்று சொல்வோம். உதாரணமாக, தொழுகைக்கு ஷர்த்துக்கள் 10 என்று சொல்வார்கள், அல்லது சுருக்கமாக 5 என்றும் சொல்வார்கள். தொழுகையினுடைய ஷர்த்துக்களில் ஒன்று வுது. வுது என்பது தொழுகையினுடைய ஷர்த்துக்களில் ஒன்று, அதாவது அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. வுது இல்லை என்றால் தொழுகை இல்லை. ஆனால் இந்த வுதுவை ஷர்த் என்றுதான் சொல்கிறோம், ஃபர்து என்று சொல்கிறதில்லை, ருக்குன் என்று அதை சொல்வதில்லை, ஷர்த் என்று சொல்கிறோம். தொழுகைக்கு வுது ஷர்த் என்று சொல்கிறோம். என்றால் என்ன? ஒரு வணக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலிருந்து அந்த வணக்கம் முடிவு பெறும் வரை இருக்க வேண்டிய அம்சம். இப்போது தொழுகை என்கின்ற வணக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வுது இருக்க வேண்டுமா இல்லையா? இருக்க வேண்டும்.
தொழுகை என்ற வணக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே வுது இருக்க வேண்டும். அது எதுவரைக்கும் இருக்க வேண்டும்? அந்த வணக்கத்தை ஆரம்பித்து அந்த வணக்கத்தை முடிக்கின்ற வரை இருக்க வேண்டும். அதுதான் ஷர்த்து. இப்போது விளங்கி இருப்பீர்கள், ஷர்த்து என்று சொன்னால் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலிருந்து அது இருக்க வேண்டும். அந்த வணக்கம் செய்யும் போதும் இருக்க வேண்டும். அந்த வணக்கம் நிறைவு பெறும் வரையும் அதை நீடித்திருக்க வேண்டும். உதாரணமாக வுது போல, வுதுங்கிறது தொழுகையில உள்ள அம்சமா? தொழுகையில உள்ள ஒரு விஷயமா? இல்லை. தொழுகைக்கு முன்னால் இருக்க வேணும், தொழும் போதும் இருக்க வேணும், தொழுகை முடிகின்ற வரைக்கும் இருக்க வேண்டும். அது ஷர்த்து. இன்னும் ஒரு உதாரணம், தொழுகையினுடைய ஷர்த்துக்களில் ஒன்று இஸ்திக்பாலுல் கிபிலத்தி, கிபிலாவை முன்னோக்குவது தொழுகையினுடைய ஷர்த்துக்களில் ஒன்று. இது இந்த தொழுகை என்ற வணக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் இருக்க வேண்டும், அந்த வணக்கத்தை செய்கின்ற போதும் இருக்க வேண்டும், அந்த வணக்கத்தை முடிக்கின்ற வரைக்கும் அந்த அம்சம் இருக்க வேண்டும். அது ஷர்த்து என்று சொல்லப்படும். சத்ருல் அவுரத் இன்னொரு உதாரணம். அவுரத்தை மறைத்தல், இது தொழுகையினுடைய ஃபர்து அல்ல, ஷர்த்து. என்றால் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அது இருக்க வேண்டும், தொழுகையிலும் இருக்க வேண்டும், தொழுகை முடியும் வரையும் அது நீடித்திருக்க வேண்டும். அப்ப அவுரத்தை மறைக்கிறது தொழுகையில உள்ள ஃபர்து அல்ல, தொழுகைக்கு முன்னால் இருக்கிறது, இருக்க வேண்டும், தொழுகையிலும் இருக்க வேண்டும், முடியும் வரைக்கும் இருக்க வேண்டும். இது ஷர்த்து. ஃபர்து என்றால் அதுவும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அந்த வணக்கத்தை ஆரம்பித்ததிலிருந்து அந்த வணக்கத்தை முடிக்கின்ற வரைக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. வணக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அது இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதை போல தொழுகையின் ஃபர்துகள் 19. அதில ஒன்று ஃபாத்திஹா சூரத்து ஓதுவது என்று சொல்கிறோம். ஃபாத்திஹா சூரத்து ஓதுவது தொழுகையினுடைய ஷர்த் அல்ல, ஃபர்து. ஏன்னா தொழுகையில ஃபாத்திஹா சூரத்து ஓதுவது என்பது தொழுகை என்ற இபாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருந்து இருக்க வேண்டுமா? இல்லை. தொழுகையில் இருக்க வேண்டும், தொழுகை முடியும் வரைக்கும் அது இருக்கும், அது ஃபர்து. ருக்குன் என்று சொன்னாலும் ஃபர்து என்றாலும் இரண்டும் ஒன்று. ஆனால் ஷர்த்துக்கும் ஃபர்துக்கும், ஷர்த்துக்கும் ருக்குனுக்கும் இடையில் இப்படியான சின்ன வித்தியாசம் இருக்கிறது. எனவே பொதுவாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு வணக்கத்துக்கு ஷர்த் என்று சொன்னாலும், ஃபர்து என்று சொன்னாலும், ருக்குன் என்று சொன்னாலும் அது அவசியம் இருக்க வேண்டியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது தொழுகையினுடைய ஷர்த்துக்கள் 10 என்று சொல்வார்கள். அதை நான் சுருக்கி 5ஆக சுருக்கி உங்கள் மத்தியிலே சுருக்கமாக சொல்லுகிறேன். மிக அவசியமானவை. ஒன்று வுது. வுது என்பது தொழுகையினுடைய ஷர்த்துக்களில் ஒன்று, இருந்தாக வேண்டும். வுது இல்லை என்றால் திருப்பி வுது எடுத்துக்கிட்டு தான் தொழணும். சில ஆக்கள் ஜும்மாவுல, இந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், ஜும்மாவுல வுது எடுத்துக்கிட்டு பள்ளியில முன் சப்புல 2ஆம் சப்புல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. தூங்கி விழுந்து குறக்க விட்டு வுது முடிஞ்சு போகுது. திருப்பி அவங்க எழுந்து தொழுகிறார்கள், ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் வுது எடுக்காமல். இது ஹராம். வுதுவில்லாமல் தொழுவது ஹராம், தண்டனைக்குரிய குற்றம். சில ஆட்களுக்கு அது தெரியாமலும் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சிலர் முன் சாப்பிலிருந்து எழும்பிட்டு போய் வுது எடுத்துக்கிட்டு திரும்பி வாரேண்டா எவ்வளவு பேரை கடந்து போகணும், என்னடா முன்சாப்பில் இருந்தவங்க எழுப்பிட்டு போறான், குஜி விட்டான் என்ன ஏரியாண்டு மற்றவன் நினைப்பான் என்கிற எண்ணத்தில் அப்படியே இருந்து அவர்கள் தொழுகிறார்கள். அந்த தொழுகை பாத்தில்,
பாத்தில் மட்டுமல்ல, தண்டனைக்குரிய குற்றம். ஆகவே தொழுகைக்கு ஒரு ஷர்த்து கடைசி வரைக்கும் இருக்கத்தான் போனோம். குஷுல 2 வகையான 3 வகையான குஷு இருக்கு. புறாத்தண்டு உண்டு இருக்கு. அது படப்படப்படன்னு சத்தமா கேட்கும். அது நடந்தாலும் முறையும். இன்னொன்று குசு உண்டு. பாசி என்று சொல்றவன புஷிக்கும். அடுத்த ஆளுக்கும் சத்தம் கேட்காது, அவனுக்கும் அவ்வளவு கேட்காது, புஷிக்கும். இப்படி நடந்தாலும் முறையத்தான் செய்யும். அதற்கு பிறகு ஒவ்வொடுக்காமல் தொழுதால் அந்த தொழுகை பாத்திலாகும். அந்த செயல் ஹராமான செயலாக போய்விடும். அப்ப நீங்க விளங்கிட்டீங்க. தொழுகையினுடைய ஷரத்துக்கள் எத்தனை? 5. 5ல் 1 வுது இருக்க வேண்டும். இரண்டாவது தஹாரத்து பதனின் வ மல்பூசின் வ மகானின். இது ஒன்று. என்ன? தஹாரத்து பதனின், உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். வ மல்பூசின், உடை சுத்தமாக இருக்க வேண்டும். வ மகானின், தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆக இரண்டாவது நிபந்தனை தொழுகைக்கு உடல், உடை, இடம் 3ம் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் என்றா எதை சொல்ற? உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள முழு உடலையும் தான் நாங்கள் பதன் பதன் உடல் உடல் என்று சொல்கிறோம். இந்த உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். இத்தொழுகையினுடைய ஷர்த்துக்கள் ஒன்று. அப்ப இந்த உடல்ல எங்கேயாவது அசுத்தம் இருந்தால், நஜீஸ் இருந்தால் தொழுகை நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப உடல் சுத்தமாக இருக்கணும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது இதுல இத கவனிச்சுக்கணும். என்ன? ஒமின் ஹூ தாஹிலுல் ஃபமி வல் அன்ஃபி வல் ஐனைனி. தாஹிலுல் ஃபமி, வாயினுடைய உட்பகுதி, வல் அன்ஃபி, மூக்கினுடைய உட்பகுதி, வல் ஐனைனி, 2 கண்களின் உட்பகுதி ஆகியவை உடலில் சேரும். சுத்தமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த வாயிக்கு மூடி இருக்கும், உடல் சுத்தமா தானே இருக்கேன்னு வாய்க்குள்ள ஒரு பீ கட்டியை வச்சுக்கிட்டு தொழுதா தொழுத சேர்த்தாகுமா? சரி வருமா? அது உள்ளுக்குத்தானே இருக்கி. அது வெளியே சேரும். உட்பகுதியாக இருந்தாலும் பதன்ல சேரும். வகுத்துக்குள்ள பீ இருக்கி, சலம் இருக்கி, மலம் இருக்கி. இதை வச்சுக்கிட்டு தானே எல்லாரும் தொழுகிறோம். தொழுக கூடுமா? கூடும். அது இந்த உடல்ல சேராது. இந்த தொழுகைக்காக வேண்டி சொல்லப்படுற இந்த உடல்ல சேராது. உடல்ல எது சேரும்? வாயினுடைய உட்பகுதி சேரும். வாய்க்குள்ள நஜீஸ் இருந்தா தொழுகை சேர்த்தாங்க. மூக்கினுடைய உட்பகுதி விரல் போகக்கூடிய அளவு, அதுக்கு அங்காலெஞ்சே உள்ளதுக்கு சட்டம் பேர். இந்த மூக்கினுடைய உள்பகுதி, மூக்குக்குள்ள நஜீஸ் இருக்கி. என்ன? மூக்கு பீ இருக்கன்னு வச்சுக்கோ, தொழுகை சேர்த்தாகுமா? அப்ப தொழம்போகலாம் மூக்க கண்டிட்டு இருக்கிற வியாபாரம் இல்ல வரும். மூக்கு பீ நஜீஸ் இல்ல, பீ தான், மலம் தானது. மூக்கு பீ என்ன சொல்றோம்? பீ என்ன சொல்றோம்? ஆனா அது அசுத்தம் இல்லை. அது மூக்குக்குள்ள இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. வேறு அசுத்தமான ஒரு வஸ்து மூக்குக்குள்ளே இருக்குமே, ஆனால் அதையும் துப்புரவு செய்ய வேண்டும். அதுவும் இந்த உடல்ல சேர்ந்து விடும். அதே மாதிரி கண்கள், 2 கண்களுக்குள்ளும் கண் பீ இருந்தா பரவாயில்ல, அதுவும் பீ தான். மூக்கு பீ போல கண் பீ, அது அசுத்தம் இல்லை. வேறு ஏதோ ஒரு அசுத்தம் நஜீஸ் கண்ணுக்குள்ளே இருக்குமானால் தொழுகை நிறைவேறாது. எனவே விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகின்றவனின் உடல், உடை, இடம் 3ம் பரவாரிக்கணும். உடையை எடுத்துக்குவோம். இப்ப உடலைத்தானே சொன்னேன், உடையை எடுத்துக்குவோம். உடையில எந்த ஒரு பகுதியில்
அசுத்தம் இருந்தாலும் தொழுகை சேர்த்தாகாது, நிறைவேறாது. அடுத்தது இடம். இடம் என்பதை பற்றி அன்று நான் லேசாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் கால் வச்சிருக்கிற இடம், கை வைக்கிற இடம், நெற்றி வைக்கின்ற இடம், இதுதான் சுத்தமாக இருக்க வேண்டும். இவனுடைய உறுப்பு படுகின்ற இடங்கள் இருக்கின்றனவே அவைதான் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒருத்தன் தொழுகிறான், நெஞ்சுக்கு நேர மலம் இருக்கிறது, சலம் இருக்கிறது, அது இவன் உடல்லையோ உடையிலையோ படவில்லை, தொழுகை கூடுமா கூடாதா? கூடும். அந்த இடம் என்று சொல்லும் போது கால் வைக்கிற இடம், கை வைக்கிற இடம், நெற்றி வைக்கிற இடம், இந்த 3 இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். எண்ணத்தை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்நஜஸின் கைரி மஅஃபூவின் அன்ஹு, மன்னிக்கப்படாத அசுத்தம், மன்னிக்கப்படாத நஜீஸை விட்டும் உடலும் உடையும் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே மன்னிக்கப்படாத நஜீஸ்ங்கிற விவரம் நான் பின்னால சொல்லுவேன். எனவே ஒருவன் நஜீஸோடு உடலில் அல்லது உடையில் அல்லது இடத்தில் நஜீஸ் இருக்கும் போது தொழுதானேயானால் அவனுடைய தொழுகை நிறைவேறாது. மறந்து தொழுதாலும் சரி, அது இருப்பதை அறியாமல் தொழுதாலும் சரி, அல்லது அது தொழுகையை பாத்திலாக்கும் என்பதை அறியாமல் தொழுதாலும் சரி, அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். இந்த 3 இடங்கள்ல எந்த ஒரு இடத்திலேயாவது நஜீஸ் இருந்தால். இப்ப நஜீஸ் என்ன என்று தெரிஞ்சுக்கணுமே. உடல்ல உடையில இடத்துல நஜீஸ் இருந்தா நஜீஸ் தொழுகை சேர்த்தாகாது என்றதை உழங்கிட்டோம். இந்த 3 துப்பரவாக இருக்கிறது தொழுகைக்கு ஷரத்துங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். நஜீஸ் எது எது என்கிறத உலகி கொள்ளணுமே, அப்பதான தவிர்த்து கொள்ளலாம். கரௌசின், மலத்தை போல. எந்த மலம்? மலம் என்றுமான எந்த மலம் என்றாலும் சொல்லலாம். மனுஷண்ட மலமோ, கோழின மலமோ, ஆற்ற மலமோ, மாற்ற மலமோ, ஏதாக இருந்தாலும் பீ என்று சொல்றோமே, மலம் என்று சொல்றோமே. மலம் அசுத்தம். அதுல ஒரு சொட்டு இருந்தாலும், இந்த 3இல் ஓரிடத்தில் ஒரு சொட்டு இருந்தாலும் தொழுகை பாத்திலாகிவிடும். மூத்திரம், சலம். சலம் மூத்திரம் என்ன? பிய போல நஜீஸ்தான். ஒரு சொட்டு இந்த 3இல் ஓரிடத்திலே இருந்தாலும் தொழுகை பாத்திலாகிவிடும், துப்பரவில்லாம் போயிடும். ஆகையினால இந்த மூத்திர விஷயத்துல, இந்த சல விஷயத்துல மிச்சம் ஜாக்கிரதா இருக்கணும். மலம் இருக்க அது எல்லாரும் நல்லா தான் கழுகுவாங்க, அதுலயும் மோசமா கழுகுறவனும் இருக்கான். மலத்தை எப்படி கழுவணும்? மலம் கழிச்சாச்சு, மலம் நஜீஸ்ன்னு சொல்றோம். மலம் கழிச்சாச்சு, தண்ணியை ஊத்தி கழுகுறோம். எப்படி கழுவணும் தெரியுமா? வழுவழுப்பு போய் விறுவிறுப்பு வார வரைக்கும் கழுக வேண்டும். அப்ப சுத்தமாகும். வழுவழுப்பு போனாத்தான் விறுவிறுப்பு வரும். வழுவழுப்பு போகாம இவர் வந்தாரண்டா ஒழும்பிக்கிட்டு விறுவிறுப்பு வராது. வழுவழுப்பும் போகல என்று சொல்லும் போது அசுத்தம் தான் இருக்கும். இந்த ஒச்சுவாசி பிடிச்சவர்கள் கக்குச்சிக்குள்ளடிக்க உள்ள வாருங்க, 4 கக்குச்சிக்கு அங்கால கேட்கும் விறுவிறுக்கிற சத்தம். அவளை உரமா போட்டு தேய்ப்பான். அப்படி தேய்ச்சி என்ற அவசியம் இல்லை. ஒரு விறுவிறுப்பு தன்மை ஒன்று மாற வரைக்கும் கழுவணும். அப்ப மூலாதாரம் சுத்தமாகும். இது மலம். சலம், அதுக்குத்தான் அன்று நான் சொல்லி இருக்கிறேன். சலம் கழித்து விட்டு அந்த முறைப்படி ஆண்களும் பெண்களும் துப்புரவு செய்யணும். இல்ல நமக்கு தெரியாமலேயே சலம் சாரல்ல படும், சாரியில படும், பாவாடையில படும். ஆண்கள் என்ன செய்ய வேணும்? சலம் கழித்து விட்டு தன்னுடைய ஆண்குறியை 3 சரம் உருவி விட வேண்டும். இப்படி இழுத்து விட வேண்டும். ஏன்? தேங்கி நிற்கின்ற நீர் ஒளியாக வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் கனச்சிக்கையும் வேணும்.
அப்படின்னு கணிச்சுக்கணும். கணிக்கக்குள்ள இந்த உடம்பு என்ன செய்யும்? அங்கக்குள்ள அங்கஞ்ச இறுகி நிற்கக்கூடிய தேங்கி நிற்கக்கூடிய நீர் வெளியாகும். பெண்களும் என்ன செய்யலாம்? கணிக்கலாம். கணிக்கும் போது என்ன செய்யும்? தேங்கி நிற்கின்ற நீர் வெளியாக போய்விடும். பெண்களுக்கு உருவுறத்துக்கு ஒன்றுமில்லை. அதனால் அவங்க என்ன செய்யணும்? தேங்காய் புளிவது போல், தேங்காய் பூவை தேங்காய் துருவலை கைக்குள் வைத்து புளிவது போல் தங்களுடைய அடிவயிற்றை புளிய வேண்டும். அப்போது தேங்கி நிற்கின்ற நீர் வெளியே வரும். மலமும் சலமும் அசுத்தம். வலவு மின் மகக்கூலின், இந்த மலமும் சலமும் இருக்க சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட பிராணியுடைய மலசலமும் அசுத்தம் தான். சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்படாத பிராணியின் மலசலமும் அசுத்தம் தான். கோழி சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்டது, ஆடு மாடு சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்டது. இதனுடைய மலசலமும் அசுத்தம் தான். நாய் விடுங்கள, புலி, கரடி, சிங்கம் இது சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட பிராணியா? இல்லை. அதனுடைய மலசலமும் அசுத்தம் தான். நாம் நினைச்சுக்கப்படா சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட பிராணியிட மலசலம் தானே, அது அசுத்தம் இல்லைன்னு நினைச்சுக்கப்படா, அதுவும் அசுத்தம். ரெண்டு சொல்லியிருக்கேன். மலம் சலம் அசுத்தத்துக்கு உதாரணம், நஜீசுக்கு உதாரணம். மதியின் அன்று நான் சொன்னேன். மதி என்றால் என்ன? மதநீர். ஒரு மனிதனுக்கு காம உணர்வு, காம ஆசை ஏற்படும் போது பெண்குறியில் இருந்தோ ஆண்குறியில் இருந்தோ வெளியாகக்கூடிய வலுவழுப்பான தண்ணீர், அது மதி. அதுவும் அசுத்தம்தான். அது இருந்தாலும் கூடாது. இதுல எல்லாரும் என்ன செய்யணும்? ரொம்ப கவனிக்க மாறிக்கணும். மூத்திரம் இல்லத்தானே, அப்ப இது மதிதானே என்று நீங்கள் என்ன செய்யப்படாது? அது துப்பவான சாமானும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுவும் அசுத்தம். உடையிலேயோ உடல்லையோ தொழுகின்ற இடத்திலோ இருந்தால் தொழுகை பாத்திலாகும், தொழுகை நிறைவேறாது. வதியின் அன்று அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். வதி என்றால் அகிபல் பவுல், அநேகமாக சலம் கழித்த பிறகு கொஞ்சம் லேசா வெள்ளையாக என்ன செய்யும்? போகும். ஆறுகிட்டையும் டாக்டர் மாறுகிட்ட போய் சொன்ன உடனே ஷூட்டில் போகத்தான் செய்யும், தெம்பிலிய குடி என்று சொல்லுவோம். அது மதி அல்ல, மணியும் இல்லது. அதுக்கு பேரு வதி. அதுவும் அசுத்தம் தான். அது உடல்லையோ உடையிலேயோ இடத்திலேயோ இருந்தால் தொழுகை நிறைவேறாது. இரத்தம், நம்ம இரத்தமாக இருந்தாலும் சரிதான், இன்னொரு ஆள்ற இரத்தமாக இருந்தாலும் சரிதான், இரத்தம் என்பது அசுத்தம், நஜீஸ். அதுவும் தொழுகையை பாத்திலாக்கும். சலம், ஷேல் சலம், ஷேலங்கமே சலமங்கிறமே அதுவும் அசுத்தம்தான். காதால் என்ன ஓடுது? ஷேல் ஓடுறையா சலம் ஓடுறையா? ஷேலுக்கும் சலத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்குங்க. ஷேலும் அசுத்தம் தான், சலமும் அசுத்தம் தான். சலம் சலம்னா மூத்திரம் இல்லை, அதுக்கு சதீத் என்று சொல்லுவாங்க, கைகு என்று சொல்லுவாங்க. காதால ஓடினாலும் சரி, வேற ஏதால ஓடினாலும் சரி, சேல் அது சரியான தமிழ்ல ஷீல் என்று சொல்லுவாங்க. சலம் ரெண்டுமே அசுத்தம். பாந்தி எடுக்கிறோமே, பாந்தி சக்தி, இது குடல்ல இருந்து வந்தால் அசுத்தம். அந்த வாந்தி குடல்ல இருந்து வந்தால், வயிற்றுக்குள் இருந்து வந்தால் அசுத்தம். மூத்திரத்தை போல, மலத்தை போல. குடல்ல இருந்து வராமல் வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள இருந்துதான் வருகிறது, வகுத்துக்குள்ள இருந்து வர இல்லை என்றால் அந்த வாந்தி, அந்த சக்தி அசுத்தமாகாது. எனவே வாந்தி குடல்ல இருந்து வந்தால் அதுவும் அசுத்தம். தொழுவராக்கின்ற உடையில் எரிக்கப்படா, உடல்ல எரிக்கக்கூடா, இடத்தில் எரிக்கக்கூடாது.
ஆட்டுக்கிரிக்கி, மாட்டுக்கிரிக்கி, கோழிக்கிரிக்கி, பிட்டு. விரத்தண்டா என்ன? பிட்டு. இப்ப கோழி அறுத்தாலும் நாங்க என்ன செய்யறோம்? பிட்ட தனியை எடுத்து எறிஞ்சிடறோம் அல்லவா? அதே மாதிரி ஆட்டுக்கிரிக்கி, மாட்டுக்கிரிக்கி, பிட்டு. பிட்டும் அசுத்தமானது. வலபனி கைரி மகூலின், சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்படாத பிராணியின் பால். சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்படாத பிராணியின் பால், சிங்கத்தின் பால், கரடியின் பால், புலியின் பால் அசுத்தமா இல்லையா? அசுத்தம். மூத்திரத்தை போல. சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட பிராணியின் பால், ஆட்டின் பால், மாட்டின் பால், குதிரையின் பால், மானின் பால் அசுத்தமா? அசுத்தம் இல்லை. சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்படாத பிராணியின் பால் அசுத்தம். இல்லல் ஆதமிய, மனிதனும் சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட பிராணியா? மனிதன் சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட பிராணியா? ஆட்டை போல இல்லையே, சாப்பிடல. ஆறாம். மனுஷனா இருந்து சாப்பிடுறது ஆறாம். ஆனால் அவனுடைய பாலுக்கு தனிச்சட்டம். அது அசுத்தம் இல்லை. அசுத்தம் என்றா நாங்க அத்தனை பேரும் அசுத்தத்தை குடிச்சு வளர்ந்தாக்களா போயிருவோம். ஆகையினால் அது அசுத்தம் இல்லை. ஆடு, மாடு, ஆடு என்ன செய்யுது எனக்கு தெரியா? மாடு சாப்பிடும். சாப்பிட்டு பகுத்துக்க போனதுக்கு பிறகு திருப்பி எடுக்கும். பகுத்துக்குள்ள இருந்து எடுத்து பாக்குல வச்சுக்கிட்டு என்ன செய்யும்? திருப்பி சப்பி சப்பியே இருக்கும். மறுநாள் விழுங்கி உள்ள பேத்திடும். பகுத்துக்க போனதுக்கு அப்புறம் திருப்பி எடுக்குங்க. அதை எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி சப்பி சப்பி இருக்கும். அதுக்கு ஜிர்ரத்து என்று சொல்வார்கள். அதுக்கு என்ன சொல்ற? மாடு அசை போடுறது. மாடு அசை போடுறேன்னா அது திருப்பி திருப்பி சப்புறது தானே சொல்ற. இறை மீட்டல். அந்த இறை மீட்டல் அது சரியா வரும். தான் சாப்பிட்ட இறை இருக்க சாப்பாடு அதை திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சொல்றது இறை மீட்டல். அந்த திருப்பி எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு சப்புது, அதுக்கு பேரு ஜிர்ரத்து. அது அசுத்தமா? சுத்தமா? அசுத்தம். அது பட்டாலும் உடல்லையோ உடையிலையோ இடத்திலேயோ தொழுகை நிறைவேறாது. ஓ மைத்தத்தின் ஒலவு நஹ்வதுபாபின், எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரிதான், செத்த பொருள் அத்தனையுமே நஜீஸ். எந்த வஸ்துவாக இருந்தாலும் செத்த பொருள் அத்தனையுமே நஜீஸ். கொசு இருக்கு, செத்து போச்சு, நஜீஸ். ஷாகல்ல உஷிரா இருக்கி, தொலைக்குள்ள ஹோல்ல நிக்கி, தலையில நிக்கி, பிரச்சனை இல்லை. செத்து போய் தோல்ல கிடக்கு அல்லது தலையில கிடக்கு, அப்ப அது கூடாது. ஏன்? செத்த வஸ்து அத்தனையுமே நஜீஸ். முஸ்கிரின் மாயின், திரவமான போதை ஊட்டக்கூடிய வஸ்து நஜீஸ். போதையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், திரவமானதாக இருக்க வேண்டும், திண்மமானதாக இருக்கக்கூடாது. திரவமானதாக இருந்தால் அது நஜீஸ். இதை போல கள்ளு, சாராயம், பிஸ்கி, பிராண்டி சொல்றாங்களே, இது போதையை உண்டு பண்ணக்கூடிய திரவமான பொருள், அது நஜீஸ். அப்போ ஒருத்தன் என்ன செய்யறான்? சின்ன போத்தனுக்குள்ள சாராயத்தை ஊத்தி, அதுல கல்ல ஊத்தி, பிஸ்கிய ஊத்தி பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தொழுவுறான். தொழுவ கூடுமா? கூடாதா? கூடாது. ஏன்? அது நஜீஸ். அப்ப நஜீஸை வச்சுக்கிட்டு தொழுகிறார், சுமந்து கொண்டு தொழுகிறார். உடல்ல நெஞ்சிருக்கு சாராயம் பட்டிருக்கி, உடல்லையோ உடையிலையோ சாராயம் பட்டிருக்கி, கள்ளு பட்டிருக்கி, தொழுவ கூடுமா? கூடாது. காரணம், போதையை உண்டு பண்ணக்கூடிய திரவமான பொருள் அது, அது நஜீஸ். ஒரு இடத்துல ஊத்துப்பட்டு கிடக்கு சாராயம், கள்ளு, அதுல நின்று சொல்லலாமா? தொலையலாது. அது போதையை ஊட்டக்கூடியதாக இருந்தால், போதையை ஊட்டக்கூடிய திரவமான பொருள் அசுத்தம். எனவே விளங்கிக் கொள்ளுங்கள்,
போதையை மஸ்தை உண்டு பண்ணக்கூடிய திரவமான பொருள் அத்தனையுமே நஜீஸ், அசுத்தம். அதை சுமந்து கொண்டு தொழுதால் அல்லது உடையில் அல்லது உடலில் அல்லது இடத்தில் இருக்கும்போது தொழுதால் தொழுகை நிறைவேறாது. இப்ப சொல்லுங்க பாப்பம், நீங்க சொல்லுங்களேன். கஞ்சா கட்டுண்ட பொய்க்கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தன் தொழுவான், தொழுக பாத்திலாகுமா பாத்திலாகாதா? பாத்திலாகாது. ஏன் பாத்திலாகாது? போதையை உண்டு பண்ணக்கூடிய பொருள் தான், அதுல மாற்றம் இல்லை. மஸ்தை உண்டு பண்ணக்கூடிய பொருள் தான். திண்மமா திரவமா? அது திண்மம், திரவம் அல்ல. திரவம் ஊற்றிவிட்டா ஓடும், அதுதான் திரவம். கஞ்சா கட்டு எடுத்து போட்டு விட்டா ஓடியா தெரியும் இல்லையே, அது மகடக்கும் போட்டு எடுத்து தூள் கட்டு எடுத்து பொய்க்கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தொழுவான். தொழுக கூடுமா கூடாதா? கூடும். தூள்கட்டு மஸ்து தான், போதை உண்டு பண்ணக்கூடியதுதான், திண்மம் திரவம் அல்ல. அபின் கட்டிய வச்சுக்கிட்டு தொழுகிறான், கோபி கட்டை வச்சுக்கிட்டு தொழுகிறான். தொழுவ கூடுமா கூடாது? சேப்புக்குள்ள வச்சுக்கிட்டு தொழுவாங்க, சட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தொழுகாலும் சரிதான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. தொழுகை கூடும். ஏன்? அது அசுத்தம் இல்லை. எனவே விளங்கிக் கொள்ள வேண்டும், போதையை உண்டு பண்ணக்கூடிய மஸ்தை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களில் திரவமானவை அனைத்துமே நஜீஸ், அசுத்தம். திண்மமானவை நஜீஸ் அல்ல. நஜீஸ் இல்லைன்றதுனால பாவிக்கிறாகுமா ஆகாதா? அது பிரச்சனை வரும். அபின் பாவிக்கலாமா, கஞ்சா பாவிக்கலாமா, தூள் பாவிக்கலாமா, லேயம் பாவிக்கலாமா என்ற பிரச்சனை வேற. அதுக்குரிய கேள்விக்குரிய விட வேற. நான் அதை பற்றி பேச வரல. நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன், அவற்றை வைத்துக் கொண்டு தொழுதால் தொழுகை நிறைவேறும். போதை தரக்கூடிய திரவமான வஸ்துவை வைத்துக் கொண்டு தொழுவால் தொழுகை நிறைவேறாது, அது நஜீஸாக போய்விடும். கல்வின் வகஞ்சீரின், நாய் போல பன்றிய போல. அப்ப இதெல்லாம் நஜீஸ். எட்டு சொல்லியிருக்க நஜீஸான பொருள். உதாரணமாக மலம், சலம், மதி, பதி, இரத்தம், சீழ், வாந்தி, பித்து, சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்ட பிராணியின் பால், மூட்டப்பட்ட இலை, செத்த வஸ்து, போதை தரக்கூடிய திரவமான வஸ்து, நாய், பன்றி, 14 வஸ்துக்கள் இப்ப நஜீஸுக்கு நான் உதாரணமாக சொல்லி இருக்கிறேன். இவற்றில் ஏதாவது உடலிலோ உடையிலோ தொழுகின்ற இடத்திலோ இருந்தால் தொழுகை நிறைவேறாது. காரணம் என்ன? தொழுகையினுடைய ஷரத்துக்களில் ஒன்று தொழுகின்றவனின் உடல், உடை, இடம் மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. பல்கமு கைரி மஐதத்தின் மின் ரஅஸின் அவ் ஸத்ரின் தாஹிருன். சும்மா அறியக்குள்ள ரெண்டு உறிஞ்சு விட்டானண்டா மூக்குக்குள்ள சளி வருகிறது. வாய்க்குள்ள எங்க இருந்து வருது இந்த சளி? பகுத்துக்குள்ள இருந்து வருகுதா, நெஞ்சிலிருந்து அல்லது தலையிலிருந்து வருகுதா? நெஞ்சில் அல்லது தலையில் இருந்து வருகின்ற பல்கம், சளி, துப்பரவு. நீ என்ன செய்வானா? ஆனா அது நோம்ப முறைக்கும், அது வேற செய்தி. ரியக்கண்டு சொன்னா உமிழ்நீர், பல்கமன் சொன்னா சளி. உமிழ்நீருக்கும் சளிக்கும் வித்தியாசம் இருக்குதானே? உமிழ்நீரை நோம்பாளி வாய்க்குள்ள இருக்கும் போது விழுங்கிக் கொள்ளலாம், நோம்ப முடியாது. சளி இருக்கிறது, அதை விழுங்கினால் நோன்பு முடியும். ஆனால் சுத்தம் அசுத்தம் என்ற இடத்திலே அதை நோக்கும் போது தலையிலிருந்து அல்லது நெஞ்சில் இருந்து வரக்கூடிய சளி, துப்பரவு, குடலில் இருந்து வரக்கூடிய, வயிற்றுக்குள் இருந்து வரக்கூடிய சளி அசுத்தமாகிவிடும். அல்மாஉ ஸாயிலு மின் ஃபமி நாயிமின் வலவ் நத்னன் அவ் அஸ்ஃபர தாஹிருன் மா லம் யதஹக்கக் அன்னஹு மின் மஇதத்தின். சாளவாய்
சாளவாயா? சாளவாய் நித்திர கொள்ளக்குள்ள என்ன செய்யுது? அப்படியே வளைஞ்சிக்கிட்டு இருக்குமே, அந்தான் சாளவாய். இந்த சாளவாய் சுத்தமா அசுத்தமா? சுத்தம். அசுத்தம் அல்ல. குடல்ல இருந்து வருகுதாம், வயிற்றுக்குள்ளிருந்து வருகுதாம் என்றால் அசுத்தம். குடல்ல இருந்து வயிற்றுக்குள்ளிருந்து வரல, அது வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள இருந்துதான் வருகுது என்று இருந்தால் அது சுத்தம். வலவு நத்னன் நாட்டமா இருந்துச்சுண்டா என்ன செய்யறது? அது அசுத்தத்தில் சேர்க்கிறையா சுத்தத்தில் சேர்க்கிறையா? சுத்தத்திலாம் சரி. சாளவாய் நாட்டமாக இருந்தாலும் அதை சுத்தத்தில் சேர்த்துக்க. அவ் அஸ்பர அல்லது மஞ்சளாக இருக்குன்னு வச்சுக்குவோமே, வார சாளவாய் மஞ்சளாக இருக்கு, ஏதோ கலங்கின மாதிரி. அப்படி இருந்தாலும் அதை சுத்தம் என்று வைத்துக்கொள், நஜீஸ் அல்ல. ஆனால் நாட்டத்தோடு வந்தாலும் மஞ்சளாக வந்தாலும் வாயுள் இருந்து அல்லது தொண்டையில் இருந்து வந்தால் மாத்திரம்தான் அது துப்பரவானது. வயிற்றிலிருந்து அந்த சாளவாய் வறுமையானால் அது அசுத்தம், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லா மிம்ம நுபுத்துலிய பிஃபயுபா அன்ஹுவையின் கதுர. சிலவன்றியான் சோதிக்கப்பட்டவன், சோதனைக்குள்ளானவன். என்ன சோதனை? அவன் படுத்த சாளவாயினான். சிலவன் படுக்கிற தலாணியை பாருங்க, என்னமோ அப்படி பண்ணினாப்பல் இருக்கும், டிசைன் போட்டாப்பல் இருக்கும். என்ன சாளவாய படிச்சு 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 தலகாணி அப்படியே டிசைன் போட்டாப்பல போச்சு. இவன் யாரு? சோதிக்கப்பட்டவன். சாளவாய் கொண்டு சோதிக்கப்பட்டவன். சாளவாய் கொண்டு சோதிக்கப்பட்ட ஒருவனாக இருந்தால் என்ன அர்த்தம்? அவன் தூங்கினா சாளவாய் தான் பாரு, ஓடிட்டே இருக்கும் விளம்பர வரைக்கும். இதுதான் ஹால் என்றால் அது குடல்ல இருந்து வந்தாலும் சரிதான், வாய்க்குள்ள இருந்து வந்தாலும் சரிதான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, மன்னிக்கப்படும் என்று இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களுக்கு தேவையில்லை. பெண்களுக்கு சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, வெள்ளப்படுகுது வெள்ளப்படுகுது என்று சொல்லுவாங்க. அது என்னடா வெள்ளப்படுகுது? வெள்ளையா படும். அது இந்திரியமும் இல்லை, மதி என்று சொல்ற அந்த சாமானும் இல்லை, மத நீரும் இல்லை, பதி என்று சொல்ற அந்த சாமானும் இல்லை. ஒரு வெள்ளப்படுகுது வெள்ளப்படுகுது என்று சொல்வார்கள். இந்த வெள்ளையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பெரும்பாலும் வயசு போன கிளவிகளுக்கு இது இருக்கும், குமரிகளுக்கு இருக்கிற கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். ஆனால் சில குமரிகளுக்கும் என்ன செய்யுது, அந்த உடல் கோளாறுகளை பொறுத்து உடல் நிலைகளை பொறுத்து இருக்கி. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ருதூபத்துல் ஃபர்ஜி தாஹிரத்துன் கல் அரகி. வேர்வையுடைய சட்டம் அதுக்கு. ருதூபத்துல் ஃபர்ஜி, பெண் குறியிலிருந்து படுகிறே அந்த ஈரம், அந்த ஈரம் இதை போல வியர்வையை போல, அது அசுத்தமில்லை, அது சுத்தம். அது என்ன சாமம்? அது வஹிய மாஉன் அபியது முத்தரத்திதுன் பைனல் மர்இ வல் அரகி யஹ்ருஜு மின் பாத்தினில் ஃபர்ஜ். பெண்குறியின் உள்ளே இருந்துதான் அது வருகிறது, அதுல பிரச்சனை இல்லை. பெண்குறியின் வெளியில் இருந்தது வெளிப்படல்ல, பெண்குறியின் உள்பகுதியில் இருந்துதான் வெளியே வருகிறது. ஆனால் அது வியர்வையும் இல்லை, மதியும் இல்லை, இரண்டுக்கும் மத்தியில் உள்ள ஒரு வஸ்து, வெள்ளை நீர். அதுதான் வெள்ளப்படுகிறது வெள்ளப்படுகிறது என்று சொல்லுவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை, அது அசுத்தம் இல்லை. அதை நீங்க கழுவி போட்டு தொழலாம், அல்லது புடவையில் அது கஞ்சி பட்டுக்கிட்டு இருந்தா அது அசுத்தம் இல்லாமல் இருப்பதனால் தொழுகை பாத்திலாகாது. அப்தா ஷேகுனா பில் அஃவி அன் ருதூபத்தில் பாசூரி லிமுப்தலன் பிஹா. இது ஆண்கள்லையும் இருக்கும் பெண்கள்லையும் இருக்கும். சில வயசு போன ஆம்பளையில் காய்ச்சிட்டு உடம்பிட்டு போக சாரணை பாருங்க, பின்னால கொஞ்சம் ஈரம் மாதிரி. சில பொம்பளையில் உடம்பிட்டு போக பாருங்க, பின்னால புடவையில ஈரம் கொஞ்சம் இருக்கும். என்னடாண்டா மூலவியாதி காணாள், ஆணோ பொண்ணோ
இப்படி இருக்கக்குள்ள சில நேரத்தில் என்ன செய்யும், ஒரு ஈரம் ஒன்று உண்டாகும். வேற அது பீஹி என்று சொல்றதுக்கு இல்ல, ஒரு ஈரம் ஒன்று உண்டாகும். அந்த ஈரம் அசுத்தமா அசுத்தம் இல்லையா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா வழங்கி இருக்கிறார்கள், தவிர்த்து கொள்ளணும். ஆனா ஒருத்த இருக்கான், அவனுக்கு என்ன செய்யுதான், அப்படி இருந்தா ஈரம் படுகுதான். அது தவித்துக் கொள்ள இயலாம இருந்தால் அது அசுத்தமில்லை, அவனை பொறுத்து அது மன்னிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சோதனைக்கு உட்பட்டாக்கள் இருந்தா பரவாயில்ல, அவங்க தொழலாம். களி கூட பார்க்கணும் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, அது சோதனைக்கு உட்பட்டாக்கள் அறிக்கணும். இதுதான் ஹால் அறிக்கணும். அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு தரம் லேசா வருகிறது, தண்ணி படுகுதுண்டா அவன் என்ன செய்யத்தான் வேணும், களிக்கத்தான் வேணும். பையு இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு வாரம், அசுத்தமான வஸ்து தொழுகிறவனின் உடலிலோ இடத்திலோ இருந்தால் தொழுகை பாத்திலாகும் என்பதற்கு இந்த உதாரணங்களை சொல்லி வருகிறேன். பையு கைரி மக்கூலின் தாஹிருன் வயஹில்லு அக்லு. பாம்புட முட்டை சாப்பிடலாமா இல்லையா? சாப்பிடலான்றத சொல்லுவீங்க. அப்படிதான் பெரும்பாலும் விலங்கு ஆக்களுக்கு ஹலால் சாப்பிடலாம். எந்த ஒரு பிராணி சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியோ சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்படாத பிராணியோ எந்த ஒரு பிராணியா இருந்தாலும் அதனுடைய முட்டை துப்பரவானதுதான், அதை சாப்பிடுவது ஹலால். இந்த கோழி முட்டறிய அது சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணி, அதுல முட்டை சுத்தம் சாப்பிடுறோம். இன்னொரு முட்டையை சொல்லுங்களேன், என்ன முட்டை? காக முட்டை. காகம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியா, பறவையா? இல்ல. அதுல முட்டை துப்புரவு. சாப்பிட விருப்பீங்களா, சாப்பிடுங்க, ஹராம் இல்லை. சாப்பிடாது அது உங்களை பொறுத்தது. ஹராமா ஹலாலா? ஹராம் இல்ல. பாம்பு முட்டை சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருளா? பாம்பு இல்ல. பாம்பு சாப்பிட இயலாண்டு இஸ்லாம் சொல்லுதோ. அதனுடைய முட்டை துப்புரவு, அசுத்தம் இல்லாது. சாப்பிட விரும்பினா நீங்க சாப்பிடுங்க. அப்ப நஞ்சு கிஞ்சி முட்டையில எந்த முட்டையிலேயும் நஞ்சு கிடையாது. எந்த ஒரு விஞ்ஞானம் எந்த ஒரு மருத்துவத்தில் போய் ஆராய்ந்து பார்த்தாலும் எந்த ஒரு பிராணியினுடைய உயிர் பிராணியுடைய முட்டையிலும் நஞ்சு கிடையாது. அதை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது, அதை சுத்தமாக்கி இருக்கிறது இஸ்லாம். ஷஅரு மஅகூலின் வரீஷுஹு தாஹிரானி இதா உபீன ஃபி ஹயாத்தி. சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணி, இதை போல கோழி, ஆடு, மாடு, இதெல்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டதானே. இதனுடைய முடி, அதனுடைய இறகு துப்பரவானது. எப்போதும் அது ஹயாத்தோடு இருக்கும் போது கலண்டு வந்தால் அதை உலை கொள்ளணும். ஹயாத்தோடு இருக்கும் போது இப்ப நீங்க கோழி ஒன்றைக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணி தானே, அதுல ஒரு இறக புடுங்கி எடுத்து பொய்க்கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தொலை போறீங்க, கூடுமா கூடாதா? கூடும். சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியை ஹயாத்தோடு இருக்கும் போது பிரிந்த முடி அல்லது பிரிந்த இறகு துப்பரவு. அது செத்தவின் பிரிந்தால் அது அசுத்தம். இப்ப கோழி செத்து போச்சு, உயிரோட புடிங்கி எடுக்கல. ஆடு செத்து போச்சு, அறுக்கல்ல. மாடு செத்து போச்சு, அறுக்கல்ல. அதுல முடி, அதுல இறகு எடுத்து பக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோவா, தொழுக பாத்திலாகும், அது அசுத்தமாகிவிடும். அப்ப என்ன விளங்கிக் கொள்ளுங்கள், சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பிராணியின் முடி அல்லது இறகு அது ஹயாத்தோடு இருக்கும் போது நீக்கப்பட்டால், எடுக்கப்பட்டால் அது சுத்தம், அதை வைத்துக் கொண்டு தொழலாம். பூனை இருக்கி, இது ஹயாத்தோட நாங்க பிடிச்சி அதுல கொஞ்சம் முடி எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தொழுவோம். தொழுவ கூடுமா கூடாதா? கூடாது. ஏன்? சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணியை ஹயாத்தோடு இருக்கும் போது பிடுங்கி எடுத்தால் தான் அது துப்புரவு. சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்படாத பிராணியை, உதாரணமாக பூனையை போல, குரங்க போல, இதனுடைய முடியை
அது ஹயாத்தோடு இருக்கும் போது நாங்கள் எடுத்தாலும் அது அசுத்தம்தான். இப்ப அசுத்தங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டேன், நஜீசான வஸ்துக்களை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சொல்ல இயலாது. இப்படியான வஸ்துக்களை தொழுகின்றவன் உடலில், உடையில், இடத்தில் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நஜீசான வஸ்து இப்ப சொல்லியிருக்கேன்னு, இதுல மன்னிக்கப்படுற அசுத்தம், மன்னிக்கப்படாத அசுத்தம் என்று 2 வகையான அசுத்தம் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப நாங்க இது மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம் பரவாயில்ல, இது மன்னிக்கப்படாத அசுத்தம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நடைமுறையில் எடுத்துக்கொள்ளலாம். அந்நஜசு யன்கஸிமு அலா 4 அக்ஸாமின், அசுத்தமானவைகள் 4 வகை. கிஸ்முன் லா யுஃபா அன்ஹு ஃபிஸ் ஸௌபி வல் மாஇ, ஒரு வகையான அசுத்தம் இருக்கி உடையிலும் மன்னிக்கப்படாது, தண்ணீரிலும் அதை மன்னிக்கப்படாது. உடையில பட்டாலும் நஜிஸ்தான், தண்ணீரில் பட்டாலும் நஜிஸ்தான், மன்னிப்புங்கிறதே கிடையாது. அப்படியான ஒரு வகை அசுத்தம். இதை போல கரௌசின் வபௌலின், மலத்தை போல சலத்தை போல. மலம் சலம் இருக்க தண்ணீர பட்டாலும் அசுத்தம் தான், தண்ணி அசுத்தம் தான். அடுத்தது உடல்ல பட்டாலும் அது அசுத்தம். இதை போல மலத்தை போல சலத்தை போல. இன்னும் ஒன்றைக்கு இன்னொரு வகை, தண்ணீரும் உடலிலும் உடையிலும் மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம். அசுத்தம் தான். உடையில பட்டா மன்னிக்கப்படும், உடல்ல பட்டா மன்னிக்கப்படும், தண்ணீர பட்டாலும் மன்னிக்கப்படும், இடத்துல பட்டாலும் மன்னிக்கப்படும். அதென்ன கமாலா யுத்ரிக்கு தர்ஃபு, பார்வைக்கு தெரியாத அசுத்தம். பார்வைக்கு தெரியாத அசுத்தம் உடல்ல பட்டாலும் மன்னிக்கப்படும், உடையில பட்டாலும் மன்னிக்கப்படும், தண்ணீர பட்டாலும் மன்னிக்கப்படும். உதாரணமா வச்சுக்குவோமே, இப்பதான் நம்ம டெனிச்சு போட்டதுனால அந்த பிரச்சனை இல்லை. இப்ப முதல்ல அல்ல இப்பயும் அந்த இதுகள்ல மணல்ல குந்தி கம்புசி போக, மலத்துல கம்புசி போன உடனே அந்த மலத்துல கொசு மொய்க்குமா இல்லையா? மொய்க்கும். அந்த மலத்துல மொய்க்கிற கொசு எங்கட ஷர்ட்ல மொய்க்குதா இல்லையா? எங்க உடல்ல வர மேலோட இருந்தா மேல மொய்க்குதா இல்லையா? தொப்பி போட்டு இருந்தா தொப்பில மொய்க்குதா இல்லையா? தொப்பி இல்லாம குந்திக்கிட்டு இருந்தா தலையில மொய்க்குதா இல்லையா? மலத்தில மொய்த்த அந்த கொசுவினுடைய காலில் மலம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். இது மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாதா? மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம். தண்ணீர விழுந்தாலும் மன்னிக்கப்படும். கப்புக்குள்ள இருந்து வறந்துகிட்டு வந்த கொசு கொண்டு தண்ணி கப்புக்குள்ள விழுந்துட்டு நிச்சயமா அதுல காலில் மலம் இருந்தா இருக்கும். தண்ணி அசுத்தமா போயிட்டு தூக்கி அறிகிற இல்ல குடி வேணுமெண்டா அந்த கொசுவே என்ன செய்யும்? அது மலத்திலிருந்து வந்தாலும் சரிதான், மரத்திலிருந்து வந்தாலும் சரிதான். கொசு பொதுவாக விழுந்தா என்ன செய்யணும்? ஒரு பானத்துல விழுந்துட்டா உள்ளுக்கு அமுக்கி பிறஞ்சு போட்டு குடி. ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், கொசுவினுடைய ஒரு இறகில் வியாதியும் மறு இறகில் அதற்கு மருந்தும் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். எப்படி விஞ்ஞானம் இன்னும் இவனுகள் கண்டுபிடிக்கல. இந்த அமெரிக்க விஞ்ஞானி, ரஷ்ய விஞ்ஞானி, மருத்துவத்துறையில போராக்கள் இதுவரையும் கண்டுபிடிக்கல என்று தான் நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், கொசு இருக்கிறது ஈ, இந்த ஈயினுடைய ஒரு இறகில் நோயும் மறு இறகில் அந்த நோய்க்கு மருந்தும் உண்டு என்றார்கள். அப்ப கொசு ஒன்றுக்குள்ள உளுந்துட்டு நோய் உள்ள இறக போட்டுக்கிட்டு கிடக்கா உள்ளுக்கு, அல்லது நோய்க்கான மருந்து உள்ள இறக உள்ளுக்கு போட்டுக்கிட்டு கிடக்கான்றது நமக்கு தெரியாது. எதுல நோய் இருக்கு எதுல மருந்து இருக்கேன்னு எங்களுக்கு தெரியா. ஏதோ ரெண்டில் ஒன்று இருக்கு. ஆகையினால ரசூலுல்லாஹ் சொன்னா மொத்தமா என்ன செய், உள்ளுக்கு தாட்டு விடும் கொசுவை, தாட்டு போட்டு கொசு எடுத்து எறிஞ்சு போட்டு குடி. அதுல ஏதும் விஷம் அல்லது நோய் சம்பந்தப்பட்டது இருந்தாலும் மற்ற இறகில் உள்ள அந்த மருந்து அதை இல்லாமல் ஆக்கிவிடும். ஆகையினால கொசு போன்றவற்றின் கால்களில் இருக்கின்ற அசுத்தம் மன்னிக்கப்படும். நீங்க கொசுவை பிடிச்சி மலத்துல முச்சிருந்த கொசு ஒன்றை பிடிச்சி கண்ணு கிட்ட வச்சு இப்படி பார்த்தாலும் அதுல மலம் இருக்கிறது என்ன செய்யாது, தெரியாது. பூத கண்ணாடிகள் எடுத்து வச்சு பார்த்த மட்டும்
தெரியும். ஆனா மலம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்ப கிடந்த இடமெல்லாம் கொசு மக்கிது, போற இடமெல்லாம் அது பீல முச்சு போட்டு, மூத்திரத்துல முச்சு போட்டு, எண்ணத்துல எல்லாம் முச்சு போட்டு வந்து உடல்ல மக்கிது. இதுக்காக வேண்டி சேட்டை கலட்டி எறிகிற, குளிக்கிற. அப்ப இதுதான் ஆளாரிக்கும் ஒரு மனுஷனுக்கு. கொசு மக்காத மனுஷன் ஆரிக்கான். ரசூலுல்லாஹ்வுல மட்டும்தான் கொசு மக்கல வாழ்க்கையில். ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல வாழ்க்கையில ஒரு கொசு கூட மொய்த்ததற்கு ஆதாரம் கிடையாது. எங்கட உடல்ல என்ன செய்யுது? கொசு நிறைய மொய்க்கும். அப்ப இது தண்ணீரிலும் மன்னிக்கப்பட்ட அசுத்தம், உடல் உடையிலும் மன்னிக்கப்பட்ட அசுத்தம். இந்த அசுத்தம் எந்த அசுத்தம்? கண்ணுக்கு தெரியாத அசுத்தம். இன்னொரு வகை இன்னொரு வகையான அசுத்தம் இருக்கி. உடையை பொறுத்து, உடலை பொறுத்து அதை மன்னிக்கப்படும், தண்ணீரை பொறுத்து மன்னிக்கப்படாது. எதை போல? கலீலி தமி, கொஞ்ச ரத்தம், உள்ளே அல்ல, கொஞ்ச ரத்தம் உடல்ல பட்டுட்டு அல்ல உடையில பட்டுட்டு, அதை பத்தி பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, அது அசுத்தம் என்று கணிக்கப்பட மாட்டாது. அதே அளவில் உள்ள கொஞ்ச ரத்தம் தண்ணீரில் பட்டது, அது அசுத்தமாக போய்விடும். இது ஒரு வகை. இன்னொரு வகை தண்ணீரில் மன்னிக்கப்படும். அந்த அசுத்தம் தண்ணீரில் விழுந்தால் மன்னிக்கப்படும். ஆனால் உடலிலோ உடையிலோ மன்னிக்கப்படாது. எதை போல? பைத்துல் ஹலா என்று சொல்லக்கூடிய மலசல கூடத்தில் இருக்கின்ற கிடக்கின்ற எலிப்பியை போல. மலசல கூடங்கள்ல எலிப்பி இல்லையா? சின்ன சின்ன சின்னதாக எலிப்பி இருக்கும். இது தண்ணீர் மன்னிக்கப்படும், உடையில் என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. இவ்வளவும் நஜீஸ், மன்னிக்கப்படுற நஜீஸ், மன்னிக்கப்படாத நஜீஸ் என்ற விவரம். அடுத்தது, இப்போ தொழுகையினுடைய ஷரத்துக்கள்ல எத்தனை சொல்லியிருக்கேன்? ஒரு ஷரத்து வுது, இரண்டாவது ஷரத்து என்ன சொன்னேன்? மறந்தா போனீங்க. உடல், உடை, இடம், இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும், இரண்டாவது ஷரத்து. மூணாவது ஷரத்து சத்ருல் அவுரத், அவுரத்தை மறைச்சு கொள்ளணும். தொழும்போது அவுரத்தை மறைச்சு கொள்ளணும். அவுரத்தை மறைக்கிறது ஆக்கள் இருக்கும் போதும் மறைக்கிற கடமைதான். ஆக்கள் இல்லாத நேரத்தில் தனி ரூம்ல ஒருத்தம் கிடக்கான், அப்பையும் அவுரத்தை மறைக்கிறது கடமைதான். இல்லாலி ஹாஜத்தின், ஒரு தேவைக்காக வேண்டி என்ன செய்யலாம்? சாரணத்தை அவுட்டு எறிஞ்சு போட்டு, லோங்சியம் கலத்தி எறிஞ்சு போட்டு பரவானோட கிடக்கலாம். என்ன ஹாஜத்து? இந்த ஹாஜத்து உதாரணமாக நீங்க நினைக்கிற ஹாஜத் இருக்கட்டும் ஒரு பக்கம், வேற ஹாஜத்தை சொல்லி காட்டுறேன். கத்தபரீதி, எங்கே பிரயாணம் போயிட்டு வந்தான், கொதி மேலெல்லாம் கொது கொது கொதிக்குது, பெரிய வேர்வையாகவும் பக்கையாகவும் கிடக்கு. என்ன செஞ்சான்? ரூமுக்குள்ள போனா கதவை போட்டினா ஒரு உதவியும் இல்லை, ஃபேனை போட்டா எல்லாத்தையும் கலத்தி போட்டு ஆண்டு கிடக்கான். ஆகுமா இல்லையா? ஆகும். அவுரத்தை மறைக்காத குற்றவாளி ஆகுவானா? ஆக மாட்டான். ஏன்? மக்கள் மத்தியில் அவன் செய்யல, தனிப்பட்ட ரூம்ல அவன் செய்யறான். அது ஒரு தேவைக்கா இல்லையா? தேவைக்கு செய்யறான். இதை போல தன்னுடைய உடல் குளிராகணும், காத்து படணும் என்கிற தேவை. அதுல இன்னொரு ரூமுக்குள்ள போனாங்க, இடிக்க எல்லாமே எல்லாம் ஊற்றியாகவும் அசுத்தமாகவும் கிடக்கு. நல்ல உடுப்பு உடுத்துக்கிட்டு போனான். அதுக்குள்ள போய் என்ன, அந்த உடுப்போட இருந்தா என்ன செய்யும்? ஊத்தப்படும், உடுப்பு படம் வைத்திரும். எல்லா உடுப்பையும் கலத்தி சுவர்ல இருந்த ஆணியில ஒழுங்கி போட்டு பரவானோட கிடந்தான். அது ஒரு தேவை, அது ஏலும். அப்ப அவுரத்தை மறைக்கல என்ற குற்றவாளியாக மாட்டான். அடுத்தது, கணவனும் மனைவியும் ஒரு ரூமுக்குள்ள படுக்காங்க, உடல் உறவு கொள்ள போறாங்க. அது ஒரு தேவை தானே. இது மட்டுமா தேவை? அதுவும் ஒரு தேவை. அந்த தேவைக்காக வேண்டி ரெண்டு பேருமே முழு ஆடைகளையும் கலத்தி போட்டு பரவானோட கிடக்காக. ஆகுமா? ஆகாதா? என்ன நபி, நீங்க என்ன அப்படி நடந்துக்க மாட்டீங்க? இப்ப உள்ளவன் அப்படி செய்யறான், அவனுக்கு சட்டம் வேணும்.
என்னடான்னு கேட்டா அவனுக்கு வேணும் சட்டம் அப்படித்தானே செய்யறான். ஆகவே வேணும், அதுக்கு அவன் இந்த சட்டத்தை சொல்லி காட்டுறான். அப்படி ஒரு தேவையா கிட. அப்ப இன்னொரு ஆளாளை பார்க்கிற நிலைமையில வரும். அவள் இவன் எல்லாத்தையும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்கிற நிலைமை வரும். இவன் அவளோட உச்சிலிருந்து உள்ளங்கால் பார்க்கிற நிலைமை வரும். கணவன் மனைவியும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்க அனுமதிக்கு உண்டு. அதே மாதிரி மனைவி கணவனுடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்ப்பதற்கு அனுமதி உண்டு. இரண்டு பேருமே நிர்வாணமாக ரூமிலே உறங்கலாம், படுக்கலாம். பாத்ரூம்ல குளிக்கலாமா ரெண்டு பேரும்? அது நீங்க குளிச்சிருக்க மாட்டீங்க, நானும் குளிச்சிருக்க மாட்டேன். இப்போ உள்ளவன் குளிக்க பார்ப்பான். பாத்ரூம்ல போய் ரெண்டு பேருமே எல்லாத்தையும் கலத்தி போட்டு குளிப்பமான்னு கேட்டுக்கிட்டு புது கல்யாணக்காரன் அப்படி செய்யறான். ஆகுமா என்றால் ஆகும். அதுவும் ஆகும். அதுவும் கணவன் மனைவிக்குரிய ஒரு ஆஜத்து. எனவே கணவன் மனைவியுடைய உடல் அத்தனையும் பார்க்கலாம். அதே மாதிரி மனைவி கணவனுடைய உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் அதிலையும் பேணுதலாக இருந்தால் இன்னும் விசேஷம்தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பேரை சொன்ன உடனே நீங்க சொல்றீங்க, அவுலியாக்குற பேரை சொன்ன உடனே ரலியல்லாஹு அன்ஹு சொல்றீங்க தானே. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட பேரை சொல்லக்க எப்படி சொல்றீங்க? அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவங்களுக்கு மட்டும் சொல்றீங்களே, அது என்ன? என்ன கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா சங்கையாக்கி வைப்பானாக என்று கருத்து. ஏன் அதை சொல்லணும்டா அவங்க சொல்றாங்க மாரா 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 ஐத்து மின்ஹா வ மாரா அத் மின்னி. பாத்திமா நாயை தன்னை கல்யாணம் முடிச்சிருந்தவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எவ்வளவு காலம் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க. ஒரு நாளையில இப்படிங்கிற நேரம் பாத்திமா நாயகத்தின் ஆபத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கல. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆபத்தை பாத்திமா நாயகி பார்க்கலையா? மாரா மின்னி வ மாரா ஐத்து மின்ஹு. பாத்திமா நாயகியும் சொல்லியிருக்காங்க அந்த வசனத்தை. மாரா ஐத்து மின்ஹு வ மாரா மின்னி, மாரா மின்னி வ மாரா ஐத்து மின்ஹு. எப்படி வாழ்க்கையா இருக்கும்? மெயினாக பார்க்க வேண்டிய இடம் அது. அதையே பார்க்கலன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கும்ங்கிறத நாங்க என்ன செய்யணும்? கற்பனை பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப சத்துருல் அவுரத், அவுரத்தை மறைக்கிறது கடமை, எல்லா இடத்திலையும் கடமை. ஆனா கல்வத்தண்டா என்ன தனிய உள்ளோட, அது சின்ன ரூமா தான் இருக்கணும் இல்ல, பெரிய ரூம் என்றாலும் பரவாயில்ல, ஒரு ஹோல். இப்ப வீட்டே இல்ல, பஞ்சாய உள்ள ஊட்டி எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டு வந்தா சரியான பேருக்கையா கிடக்கு. அந்த பெண்ணாம்பெரிய ஹோலுக்குள்ள எல்லாத்தையும் கலட்டி போட்டு வேலையும் போட்டு விட்டு உலாத்தி விளாத்தி நிக்கான். ஆகுமா இல்லையா? ஆகும். ஹராம் இல்லை. ஆனா அதையும் நீ தவிர்ந்து கொண்டால் நல்லதுதான் என்றதான் கருத்து. அடுத்தது அவுரத்தை மறைப்பது தொழுகைக்கு ஷர்த். அதை உள்ள கொள்ளணும். அவுரத்தை மறைக்கிற பொதுவா எல்லா இடத்திலையும் மறைக்கத்தான் வேணும். தொழுகையில் அவுரத்தை மறைப்பது ஷர்த்து என்ற கட்டாயம் மறைச்சுதான் ஆகணும், இல்லாட்டி சரி வராது. அவுரத்துண்டா எது? ஆணுக்கு அவுரத்து வேற, பெண்ணுக்கு அவுரத்து வேற. அதையும் விளை கொள்ளணும். அவுரத்து ரஜுலி மா பைன சுர்ரதி வல் ருக்பதி வ அவுரத்துல் மர்அதி குல்லு பதனிஹா இல்லல் வஜ்ஹ வல் கஃபைன். ஆணுடைய அவுரத்து, அதாவது மறைக்க அவசியம் மறைக்க வேண்டிய பகுதி, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி மாத்திரம்தான் ஆணுக்குரிய அவுரத். அதை மறைச்சுதான் ஆகும், வெளிப்படுத்த இயலாது. தொழுகையில மட்டுமா? தொழுகையிலையும் மறைச்சுதான் ஆகும். தொழுகை அல்லாத சும்மா நேரங்கள்லையும் என்ன செய்யத்தான் வேணும். முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி ஆணுக்கு அவுரத்து, அதை மறைச்சுதான் ஆகும். எத்தனை பேர் ரோட்டால போக சாரணம் அடிச்சு கட்டிக்கிட்டு போறான், கொட்டை தெரியுது. அப்ப ஹராமா இல்லையா? ஹராம்.
அதுதான் தெரியணும் இல்ல. முழங்காலுக்கு மேல தெரிஞ்சால் ஹராம். எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, மடிச்சு கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க, முழங்காலுக்கு மேல தெரியுது, ஹராம். தொழுகையிலேயும் ஹராம் தான், தொழுகை பாத்திராகும். தொழுகை அல்லாத நேரத்தில் தொழுகை பாத்திராகிற கதை இல்லையே, ஹராமா இல்லையா? ஹராம். ஆகையினால ஆண்கள் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதியை எல்லா நேரத்திலும் மறைக்க வேண்டும். ஆனால் அதை மறைப்பது தொழுகையில ஷர்த்து. பெண்களுக்கு அவுரத்து முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையில அவர்களுக்கு அவுரத்தண்டு வச்சா சரி வருமா? சரி வராது, உலகமே அழிஞ்சு வைத்திடும். அப்ப என்ன? அவுரத்தில் மர்அதி குல்லு பதனிஹா, சரியான சட்டம் தான். பெண்ணுடைய அவுரத்து அவளுடைய உடல் அனைத்தும், அவ்வளவு அவுரத்து, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள பகுதி அவ்வளவும் அவுரத்து தான். தொழுகையில் அல்ல, பொதுவாக அவுரத்து தான். அவ என்ன செய்யலாது, எந்த ஒரு பகுதியையும் காட்ட முடியாது, வெளியிலே கொண்டு வர முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஆனால் தொழுகையில மாத்திரம் இரண்டை வெளிப்படுத்தலாம். என்ன? இல்லல் வஜ்ஹ வல் கஃபைன், முகத்தையும் மணிக்கட்டிலிருந்து இஞ்சால பகுதி, கம் மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டிலிருந்து இஞ்சால உள்ள பகுதி, உட்பகுதி வெளிப்பகுதி ரெண்டையும் சேர்த்து, கையம்பம் இந்த மணிக்கட்டிலிருந்து இஞ்சால பகுதி உள்ள இவ்வளவையும் முகத்தையும் தவிர மற்ற எல்லாமே அவுரத்துத்தான். ஒரு பெண்ணுக்கு எல்லாத்தையும் மறைச்சுத்தான் ஆகணும். தொழுகையில மாத்திரம் இரண்டையும் காட்டித்தான் ஆகணும். மற்ற நேரம் இது உள்பட எல்லாத்தையும் மறைச்சுத்தான் ஆகணும். இந்த ரோட்டால போகல பாருங்க, எத்தனை பொம்பளை குட்டிகள் எல்லாம் இந்த பரதா போட்டு போறாளுகள். இந்த மொத்தமா அந்த ஜுப்பா போடுற மாதிரி கொண்டு போடுற, அதுக்கு பேர் என்ன? முழங்கால் வரைக்கும் வரும், இந்த கரண்டிக்கால் வரைக்கும் வருகிறது, இவிடத்த அபாயா, அதானே அபாயா. அபாயா போட்டுக்கிட்டு பரதாவையும் போட்டுக்கிட்டு போறாங்க. இந்த மணிக்கட்டுல இருந்து இஞ்சால ரெண்டு கையும் தெரியுது. அதென்ன? ஒரு பெண்ணுடைய உடல் அனைத்தும் அவுரத், அனைத்தையுமே மறைக்கத்தான் வேணும். அப்ப நீ என்ன செய்ய? கைக்கு மேஷ போடும். நீ கையை மட்டும் காட்டிக்கிட்டு, மணிக்கட்டுல இருந்து கையை மட்டும் வெளியில காட்டிக்கிட்டு முகத்தையும் மறைச்சிக்கிட்டு போனியாமண்டா, உடலையெல்லாம் மறைச்சிக்கிட்டு நீ அவுரத்தை காட்டிக்கிட்டு தான் போறாய். அப்ப நீ வரதா போட்டதுல அர்த்தம் இல்லை. கையையும் மற, காலும் தெரியுது போறாள். அபாயா போட்டு போறாவாம், பரதா போட்டு போறாவாம், கால் தெரியுது. அதாகுமா? அது ஆகாது. காலுக்கும் மேச போடும், கால் மேசை போடும், கைக்கும் கை மேசை போடும், முகத்தையும் மற, உடல் எல்லாம் மற. அப்ப அது ஆகும். அதுதான் சட்டம். பெண்ணுடைய அவுரத்து உடல் அனைத்தும் தான். ஆனா தொழுகையில இது ரெண்டையும் என்ன செய்யணும்? பெண் ரெண்டு மணிக்கட்டு, இந்த ரெண்டு கை, முகம், இதை வெளிப்படுத்தித்தான் தொழ வேண்டும். இதை தவிர மற்றது எல்லாம் தொழுகையிலையும் மறைத்துத்தான் ஆக வேண்டும். ரெண்டு கப்பும் தெரியணும் பெண்களுக்கு, முகம் தெரியணும். தொழுகையில பர்தா போட்டு விட்டு தொழலாமா? முகத்தை மூடிக்கிட்டு தொழலாமா? பெண்கள் தொழையலாம். கையை மூடிக்கிட்டு தொழலாமா? தொழையலாம். காலை மூடித்தான் ஆகணும். ஏன்? ஒரு பெண்ணுடைய உடலில் முகமும் கையும் தானே அவுரத் இல்லைங்கிறார் தொழுகையில. கால் அவுரத்து தான், காலை மறைச்சுதான் ஆகணும். அந்த கால் மேய்ச்சி போட்டுவிட்டு தான் நீங்க பெண்கள் தோணும். சில பொம்பளைகள் என்ன செய்யறாங்க, இப்போ மொட்டான பொம்பளைகள் எல்லாம், இந்த இளம் குமரிகள் குட்டிகள் எல்லாம் கால் மேச போட்டுக்கிறார்கள். பிரச்சனை இல்லை, போடலாம். இந்த கொஞ்சம் பயிற்சி போனாக்கள் என்ன கால் மேசையும் கை மேசையும் மட்டும் போட்டு இந்த புடவையை கொஞ்சம் பணிச்சு உடுக்கிற, இங்க நல்லா பணிச்சு உடுத்து நல்ல வழிய விட்டுட்டு அந்த புடவையை இழுத்து காலுக்குள்ள வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு தொழுகிறான். சரி, நிக்கக்குள்ள சரி அப்படியே இருக்கும். ருகூக்கு போகுள்ளையும் கால் அப்படித்தான் இருக்கும். சுஜூதுக்கு போன உடனே என்ன செய்யும்? அந்த புடவை காலுக்குள்ள வச்சிருந்த புடவை மேல உயர்ந்து விடும். கால் பாதம் அப்படியே வெளியே தெரியும். தொழுக பாத்தி. அப்ப இந்த நீங்க உடுத்திருக்கிற புடவையை காலுக்குள்ள இழுத்து வச்சுக்கிட்டு தொழாம கால் மேசைய போடுங்க.
கால் லேஸ் போட்டீங்க எந்த வகையிலும் கால் வெளியாகுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அதை நீங்க கவனிச்சு கொள்ளணும். அடுத்தது, இந்த பெண்கள் தொழும்போது தலையை முகத்தை தானே மறைக்க தேவையில்லைன்னு சட்டம் வருது. தலையை மறைக்கத்தானே வேணும். அப்ப தலையை மறைச்சி இவங்க என்ன செய்யறாங்க? இவடத்தை ஒரு கட்டொன்று கட்டுறாங்க. என்ன கட்டது? என்ன சொல்றதுக்கு? மக்கன்னாங்க. என்ன மக்கன்னாவோ? மக்குகள் கட்டுறதுனால மக்கன்னாண்டு வந்துச்சோ அது நமக்கு தெரியாது. மக்கன்னாண்டு சொல்றாங்க. அது என்ன தமிழோ இங்கிலீஷோ அது நமக்கு தெரியாது. நான் இப்படித்தான் நினைக்கிறேன். மக்குகள் கட்டுறதுனால அதுக்கு மக்கன்னாண்டு வந்துச்சாக்கும் மண்டு. சரி, இப்படி கட்டிக்கிறாங்களே. சரி, கட்டிக்கத்தான் வேணும், முகந்தரியத்தான் வேணும், மற்ற எல்லாம் மறைக்கத்தான் வேணும். சில ஆட்கள் இப்படி கட்டிக்கிறாங்க. இவ்விடத்திலிருந்து இந்த நெற்றியோட சேர்த்து கட்டிக்கிறாங்க. கட்டினால் இவர்கள் சுஜூது செய்யும் போது சுஜூது சரி வராது. ஏன்? சுஜூது செய்யும் போது எங்களுடைய இந்த உண்மையாக நெற்றி அந்த கீழடிக்கிற பாயோ முசல்லாவோ ஏதோ ஒன்று அதுல படணும். அந்த நிலத்துக்கும் சுஜூது செய்கிற இடத்துக்கும் இவங்களுடைய நெற்றிக்கும் இடையில் ஒரு திரை இருக்கக்கூடாது. நெற்றியில எப்படி சேர்த்து கட்டிக்கிட்ட உடனே திரை ஒன்று வருதா இல்லையா? திரை வருகிறது. சுஜூது கூடாது. சுஜூது கூடாவிட்டால் தொழுகையும் கூடாமல் போய்விடும். ஆக என்ன, நீங்க மக்கன்னாவை கட்டுங்க அல்லது இக்கன்னாவை கட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. தலையத்தான் மறைச்சு இங்க கட்டணும். நீங்க இந்த நெற்றியை மறைச்சு கட்டக்கூடாது. கட்டிக்கிட்டு சுஜூது செய்தால் சுஜூது கூடாது. ஆகவே அது நல்லதான் நீங்க சொல்லுங்க. தொப்பிய ஆண்கள் என்ன செஞ்ச கொஞ்சம் உசத்தி போட்டுங்க. இப்படி சுஜூது செய்யக்கூட பிரச்சனை படாது. தொப்பியை இப்படி போட்டு விட்டு சுஜூது செய்தா என்ன செய்யும்? சுஜூது செய்கிற இடத்துக்கும் நெற்றிக்கும் இடையில் இந்த தொப்பி திரையாக ஆகிறது. சுஜூது கூடாது. சிலவன் இப்படித்தான் வருஷத்துல ஒரு தரம் தொழுகிறவன் இருக்கான். அவனு கையில் அஞ்சு கட்டிக்கையும் தெரியும், அவன் நெத்தியில கட்டிக்கிட்டு வருவான் பாருங்க. சில ஆக்கள் அவன் கையில் அஞ்சு கட்டுறல்ல, தொப்பியும் போடுறல்ல. இப்படிதான் பெண்ணான் நாளையில கொண்டாட்டி விரிசி வாழறதுக்காக வேண்டி அவன் ஒழும்பிக்கிட்டு வாரான். ஒன்னு கையில கட்டிக்கான் நெத்தியில. அதுக்கும் பாத்தில். ஆகவே ஆண்களோ பெண்களோ சுஜூது செய்கின்ற நேரத்தில் சுஜூது செய்கிற இடத்துக்கும் நெற்றிக்கும் இடையில் திரை இருக்கக்கூடாது. திரை இல்லாமல் சுஜூது செய்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது அவுரத்தை மறைக்க வேண்டும் தானே. என்ன விளங்கிட்டீங்க? தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஆண்கள் தொழுகையிலேயும் மறைச்சுத்தான் ஆகணும், மற்ற நேரங்களிலேயும் மறைச்சுத்தான் ஆகணும். அதுதான் வாஜிபு. பெண்கள் முகத்தையும் 2 கையையும் தவிர தொழுகையில் மற்ற எல்லா பகுதிகளையும் மறைச்சுத்தான் ஆகணும். அப்ப மறைக்கக்கூடிய வஸ்து நாங்க சாரணம் கொடுக்கோம். அது மறைக்கக்கூடிய வஸ்து. அல்லது ஒரு ஓலைய உடுக்கம், அது மறைக்கக்கூடிய வஸ்து. அல்லது பாயோடு எடுத்து இப்படி சுத்துறோம், அது மறைக்கக்கூடிய வஸ்து. மறைக்கக்கூடிய வஸ்து எப்படியான தன்மையுடையதாக இருக்க வேண்டும் அதையும் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆம்பளைகளுக்கு அது அவ்வளவு இந்த உடலுக்கு பிரச்சனை இல்லை, அவரத்துக்கு பிரச்சனை வரும். பெண்களுக்கு முழு உடலுக்கும் அந்த பிரச்சனை வரும். அது என்ன? உடலின் நிறத்தை தடுக்கக்கூடியதாக மறைக்கக்கூடியதாக இருக்க வேணும். அந்த அவள் போறாள் வெள்ளையா கருப்பா, அவள் உடலின் நிறம் வெள்ளையா கருப்பா என்று அவ போட்டிருக்கிற சாரிக்கு மேலால விளங்கக்கூடிய மாதிரி இருந்தா, அதுல அவ போட்டிருக்கிற தாவணிக்கு மேலால அவளுடைய உடல் கருப்பு தான் அல்லது வெள்ளதான் என்று விளங்கக்கூடிய மாதிரி இருந்தால் அது சாத்தியராகாது, திரையாக ஆகாது. பரவானோட போன மாதிரி தான். ஒரு ஆள் சாரி கொடுத்து போறான்னு வச்சுக்குவோம், அதுல ஒரு தாவணி ஒன்று போட்டு போறான்னு வச்சுக்குவோம், அதுல ஒரு சட்டை ஒன்று போட்டிருக்கான்னு வச்சுக்குவோம். அது அவளுடைய உடலின் நிறத்தை எடுத்து காட்டுது எங்களுக்கு. ஹராமா ஹராம் இல்லையா? ஹராம். சும்மா மன்னிச்சுக்காதங்க. பெண்கள் மிக ஜாக்கிரதையா இருங்க இந்த விஷயத்துல. என்ன இப்ப வார குமரு குட்டிகளுக்கு தாவணி குதிக்கு எப்படியான தாவணி, பலையை விட இந்த அரிபட்டியை விட மோசமான தாவணி. அவனுடைய உடல் என்ன செய்யுது? அப்படியே எடுத்து காட்டுது. நிறத்தை மட்டும் எடுத்து காட்டுது இல்ல, உடலை முழுமையாக எடுத்து காட்டுது. அது ஹராம். உடலின் நிறத்தை மறைக்கக்கூடிய, அவள் கருப்பா வெள்ளையா என்று கண்டுபிடிக்காத மாதிரி அவளுடைய
அந்த திரை இருக்க வேண்டும், உடலை மறைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான். அவங்க தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதியை மறைக்கிறது. அந்த இடத்தினுடைய நிறம் வெள்ளையா கருப்பா என்று தெரியக்கூடாது. ஆண்கள் என்ன செய்யலாம்? வெறுமையோட தெரியலாம், அவனுடைய உடலே தெரியலாம், அது பிரச்சனை இல்லை. வெறுமையோட நின்று தோழலாம். தொழுவ பாத்திலாகுமா? ஆகாது. பெண்ணியனும் போட தேவையில்லை, சால்வையும் போட தேவையில்லை, ஷர்ட்டும் போட தேவையில்லை. வெறும் மேலோட நின்று தொழுகிறான். ஆகுமா? ஆகாதா? ஆகும். அவன் எந்த இடத்தை கட்டாயம் மறைக்க வேணும்? தொப்புளுக்கும் முழங்காலுக்கு இடைப்பட்ட பகுதியை மறைக்க வேண்டும். மறைக்கின்ற வஸ்து உடலின் நிறத்தை எடுத்து காட்டாததாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு பெண் முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் தொழுகையிலே மறைக்க வேண்டும். அவளுடைய உடலின் நிறத்தை எடுத்து காட்டாத ஒரு திரையாக அவள் போட வேண்டும். அல்லது தொழுகை அல்லாத எந்த சந்தர்ப்பத்திலாவது ஒரு பெண்ணுடைய உடல் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். அந்த நேரத்திலும் கூட அவளுடைய உடலின் நிறம் மறையக்கூடியதாக தெரியாததான ஒரு திரையை அவள் உடுத்துக் கொள்ள வேண்டும். தெளிவான தண்ணி என்று வச்சுங்களன். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த இதுலவா இந்த என்னது நீச்சல் குளம், 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த நீச்சல் குளம் இருக்கு. அந்த நீச்சல் குளத்தில் இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும்? சும்மா மிச்சமே தெளிவா இருக்கும். இன்னி இல்லைன்ற அளவுக்கு தெளிவா இருக்கும். அந்த அளவுக்கு கீழுக்கு மாப்பிள்ளாம் போட்டு வச்சிருப்பான், தெளிவா இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள ஒரு ஆள் உரிவானோட கிடக்காரன்னு வச்சுக்குவோம். நிர்வாணமாக கிடக்கார ஒரு ஆண் அல்லது நிர்வாணமாக ஒரு பெண் கிடக்காரன்னு வச்சுக்குவோம். இந்த வெளியில நின்று பார்த்தோம்ல, தெரியுமா? தெரியாதா? தெரியும். தண்ணீர் திரையாக ஆகுமா? ஆகாதா? அந்த இடத்துல தண்ணீர் திரையாக ஆகாது. கலங்கின தண்ணீராயிருந்தால் திரையாக ஆகும். கலங்கின தண்ணிக்குள்ள கிடக்காம உரிவானோட விளங்குதில்லை ஒன்று. அதுல ஒரு பெண் கிடக்காள், ஒன்றுமே விளங்குதில்லை, உடல் நிறம் போக்குவரத்து ஆகும். தெளிவான தண்ணீர் திரையாக ஆகாது. அதே மாதிரி கண்ணாடியால உடுப்பு போடுறா ஒரு பொம்பளை என்று வச்சுக்குவோம். இன்னும் வரல, வரும் இன்னும் கொஞ்ச காலத்துல கண்ணாடி. அல்லது ஒரு ஆண் என்ன செய்யறான்? கண்ணாடியால தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதியை மறைக்கான். அப்படியே எல்லாம் தெரியுது. அதே மாதிரி ஒரு பெண் என்ன செய்கிறாள்? கண்ணாடி சாரி வரும் ஒரு காலத்துல அதை உடுத்துக்கிட்டு போறாள். எல்லாமே தெரியுது. அது சாத்தியமாக ஆகுமா? திரையாக ஆகுமா? ஆகாது. ஆகவே பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் உடுக்கக்கூடிய உடை உங்களுடைய உடலின் நிறத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த கீழ்பகுதியில அவுரத்து தெரிகிறத பத்தி பிரச்சனை இல்லை. இந்த நாம சாரம் கொடுத்திருக்கோம் இல்லவா? இந்த கீழ்பகுதியில ஒரு ஆள் குந்திட்டு பார்த்தா அவுரத்து தெரியுமா? தெரியாது. பார்த்தா அவுரத்து தெரியுதானே? அதே மாதிரி பெண்கள் நிக்கிறாங்க, நிக்கக்குள்ள கீழோத்தம் குந்திட்டு பார்த்தா அவுரத்து தெரியுமா? தெரியாதா? அவுரத்து தெரியுது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. சில ஆண்கள் அந்த காலத்துல சொல்லுவானுங்கள், இப்ப யாரும் சொல்ற மாதிரி தெரியல, மக்பராவில் நடக்கக்குள்ள லங்கோட்டு போட்டு கொண்டு போகணுமா? இந்த மையவாடியில போகக்குள்ள லங்கோட்டு போட்டு போகணுமா? ஏண்டா லங்கோட்டு போட்டு போகணும்? அது மையத்து கீழான கழிஞ்சி அது நடந்துட்டு போக்குள்ள அப்படி பார்க்கும். அப்ப கீழால இருந்து எல்லாம் தெரியும். ஆகையினால அப்படியெல்லாம் சட்டம் இல்லை. கீழ்ப்பகுதியினால் அவுரத்து தெரிவதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. போத்தம் மேல ஓடாதி என்ன செஞ்சான்? இங்க நின்றுகிட்டு தண்டுறான். நல்ல சாரம் கொடுத்திருக்கான், கரண்டிக்கால் வரைக்கும் சாரம் தான் கொடுத்திருக்கான். சட்டப்படிதான் செய்யறான், பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்கே நடந்த ஒருத்தன் கீழே போய் நின்று அண்ணாந்து பார்த்தா ஆறுல குத்தம், ஓடாதில குத்தமா? இல்ல, அது இவன் செய்கிற குத்தம். ஆகையினால அது அவுரத்தை வெளிப்படுத்தினதாக ஆகாது. அடுத்தது 4வது தொழுகையுடைய ஷரத்துக்களில் 4வது மஅரிபத்து துகூலில் வக்த். தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ள வேணும். தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ள வேணும். நேரம் வந்துச்சா வரலையாண்டு தெரியாம தொலையலாது, அதுவும் ஷரத்து. இதை விவரமா சொல்ல தேவையில்லை. ஏன்? எல்லா வீட்லயும் ஒரு வசதிக்கு கடிகாரம் இருக்கு, எல்லா இடத்தையும் பள்ளியில பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது. ஆகவே அது தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது என்பதை தாராளமாக சர்வசாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கிறது. அதனால் அதை பற்றி விவரமா சொல்ல தேவையில்லை. அடுத்தது 5வது ஷர்த்து இஸ்திக்பாலுல் கிபிலா.
கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையினுடைய ஷரத்துக்களை மாத்திரம்தான் இப்போது நான் சொல்லி இருக்கிறேன். நாளை இரவைக்கு தொழுகையினுடைய பரவுகள் எத்தினரி 19. தொழுகையை முறிக்கக்கூடிய பாத்திலாக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கு. இதையெல்லாம் நாங்க நிச்சயமா தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆகையினால இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை இரவு தொழுகையினுடைய பரவுகளையும், தொழுகையை எது எது முறிக்கும், என்னென்ன வேலை செஞ்சா தொழுகை பாத்திலாகும் என்ற விவரங்களையும் உங்கள் மத்தியிலே சொல்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.